டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப பழமையான பாரம்பரிய உணவு ராகி உப்பு உருண்டை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் அதே நேரத்தில் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். காலையில் நேரத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கம், நம்ம டீ கடை கிச்சனில் ராகி மாவு வச்சு உப்பு உருண்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சாச்சு. சூடாகிட்டு இருக்கு. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து பொரிஞ்சு வரட்டும். சின்ன சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு, அதுவும் நல்லா பொரியட்டும். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா நல்லா வட்டமாக குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து கருவேப்பிலை ஒரு 3 கொத்தை உருவிட்டு உள்ளே சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா தாளிப்பில் பரட்டுங்க. சமையல் கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூனு, அதை முதலே சேர்த்துருக்கணும், அது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு அதனால் இந்த இடத்துல சேர்த்துருக்கேன். நீங்கள் தாளிப்பு நம்ம பருப்பு போட்டோம்ல, கடுகு உளுந்து அப்பவுமே கூட போட்டு அதை தாளிப்பு போட்டுடலாம். அந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயமும் நமக்கு ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. வதங்கின உடனே நம்ம ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முருங்கைக்கீரையும் அதிலே வதக்கி விடுங்க. கீரையை ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த தாளிப்பில் வதக்கி விட்டுட்டு அடுத்து மல்லியில் கொஞ்சமாக நல்லா குடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இங்கே பார்த்தீங்கன்னா 1 கப்பு தேங்காய் துருவல் வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிடலாம். அதாவது சின்னதாக ஒரு அரை மூடி எடுத்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஒரு பரட்டுங்க. தாளிப்பில் அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. தேங்காய் துருவலை போட்டு ஒரு பரட்டுனா போதும். பரட்டிட்டு இங்கே தண்ணி ஒரு 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம கப்பு கணக்கில் 2 கப்பு மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை உள்ளே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கிடையில் இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு தூளுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா அந்த அளவுக்கு கொதிச்சு வந்துடணும். கொதிச்சு வந்தோடனே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தட்டில் நம்ம ராகி மாவு தான் எடுத்திருக்கோம். 2 கப் எடுத்திருக்கோம். மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்திருக்கோம். 2 கப்பு ராகி மாவு எடுத்தோம்னா 2 கப்பு தண்ணி சேர்க்கணும், அதுதான் சரியான அளவாக இருக்கும். இப்போ ராகி மாவை அப்படியே மேலே போட்டு விடுங்க. போட்டு விட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா அந்த மாதிரி ரொம்ப தண்ணி வச்சிடக்கூடாது. அளவு நம்ம சொன்ன அளவில் வைங்க, அப்படின்னா தான் சரியாக இருக்கும். நல்லா கிண்டி கொடுங்க. காஞ்ச மாவு தெரியாத அளவுக்கு கிண்டி கொடுங்க. இல்லை இதை விட நீங்கள் குறைச்சலாக போடணும்னு நினச்சிங்கன்னா மாவு எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ அதே அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க, அதான் சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணி வச்சுட்டிங்கன்னா அது குளன்னு ஆயிரும். அப்புறம் நமக்கு அந்த உருண்டை பக்குவம் வராது. அதனால தான் சொல்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு பெரட்டி விட்டுருங்க. காஞ்ச மாவு தெரிய அளவுக்கு பெரட்டி விட்டுருங்க. ட்ரை ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு ட்ரை ஆயிடணும். இப்போ நல்ல இந்த அளவுக்கு கெட்டியானோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம கொஞ்சம் ஆற விடணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆற விடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினோடனே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு இருக்கிற மாதிரி ஒரு உருண்டைகளாக உருட்டிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக உருட்ட வேண்டாம். சும்மா எடுத்துகிட்டு அப்படியே ரஃப்பாக எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க. இதே போல் மீதம் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் உருட்டிட்டு தனியாக தட்டில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கடுத்து அதை என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீமரில் நம்ம ஏற்கனவே தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டோம். தண்ணி சூடாகி நல்லா ஆவி வந்துருச்சு. ஆவி வந்த உடனே மேலே ஒரு இலையை போட்டு விட்ருங்க. இலையை போட்டுவிட்டு நம்ம இங்கே ராகி உப்பு உருண்டை செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஒன்று ஒன்றா வரிசைக்க வச்சு விட்றலாம். உப்பு உருண்டை எல்லாத்தையுமே மேலே அடுக்கி விட்ருங்க. அப்போ அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம உள்ளே எடுத்து வச்சுட்டோம். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நமக்கு நீராவிலேயே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்தில் சூப்பராக நீராவிலே நல்லா உப்பு உருண்டைகள்லாம் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ திறந்துடலாம். இப்போ எல்லா உருண்டைகளையும் நம்ம வெளியில் எடுத்து ஆற வச்சு சாப்பிடலாம். அப்படியே லேசாக பிச்சு இந்த சாம்பாரில் நல்லா அப்படி ஒரு பெரட்டி இந்த ராகினாலே நமக்கு எலும்பு வலிக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன சிறப்பு அப்படின்னா அந்த ராகியில் முருங்கைக்கீரை, இந்த தாளிப்பு, அதில் வெங்காயம் இதெல்லாம் நல்லா எல்லாம் சேரும்போது ஒரு நல்ல டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு ராகி உப்பு உருண்டை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.